எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சார் மட்டும்தான் வேகமா தலையாடுறாரு. ஓகே, கையில் கப்பு இருக்கனால பேச முடியல எல்லாராலையும். சார் எப்படி இருக்கீங்க? ஏன்டா கூட்டிட்டு வந்தோம், இந்த பிள்ளை கேள்வி கேட்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னை பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே நீங்க. இந்த 2 மணி நேரமும் நீங்க என்னதான் பார்த்தாகணும். ஏன்னா நான் தான் இந்த ஷோவோட ஹோஸ்ட். மைசெல்ஃப் மீரா. ஒரு சூப்பரான ஈவெண்ட் இன்னைக்கு எஸ்ஜிஏ மோட்டார்ஸோட ஹேரியர் இவி லான்ச். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு அட்டகாசமான ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்ஜிஏ மோட்டார்ஸ் வந்து சேலம்ல ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. அதை வந்து கஸ்டமர்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்காகவே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. த்ரூஅவுட் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் போர் அடிக்காம கண்டிப்பா என்ஜாய்மெண்டா போகும். அதுக்காக நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்காக இங்க வச்சிருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே 1 by 1 வந்துட்டே இருக்காங்க. சீஃப் கெஸ்ட் வர போறாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்துடாத ஒரு மாடலா நம்ம ஹேரியர் இவி மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தின நிறைய விஷயங்களும் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்டா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஹேரியர் இவியோட கிராண்ட் லான்ச் இருக்க போகுது. நார்மலா லான்ச் அப்படின்னாலே யாராவது நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து அன்வீல் பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இதுலேயுமே நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நாங்கள் அன்வீல் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிஏ மோட்டார்ஸோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு கூட. ஸோ ஒரு டபுள் தமாகா மாதிரி ஒரு ஜாலியான செலிப்ரேஷனாக இன்றைக்கி இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக இவ்வளோ மெனக்கெடல் இருந்தது. கண்டிப்பாக ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய்னு நினைக்கிறேன். ஸோ அஃபிஷியலி நம்ம எஸ்ஜிஏ மோட்டார்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் டாடா டீலர்ஸ் இன் சேலம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய லான்ச் ஈவெண்ட்டான டாடா ஹேரியர் இவி, அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ எஸ்ஜிஏ மோட்டார்ஸோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியும் கூட. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஸ்ஜிஏ மோட்டார்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா டோட்டலி 18 பிரான்ச் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு பெஸ்ட் செல்லர் இன் சவுத், நம்பர் 1 செல்லர் அப்படின்னு கூட நம்மளுடைய எஸ்ஜிஏ மோட்டார்ஸை வந்து நம்ம சொல்லலாம் இவி வெஹிக்கிள்ஸ்க்காக. இது இல்லாமல் இவங்க நம்மளுடைய எஸ்ஜிஏ மோட்டார்ஸ் வந்து டாடா ப்ராடக்ட்ஸு, ஸ்கோடா, ஜீப்பு, சிட்ரான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேலம் பிரான்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படின்னா சவுத் 2ஓட பெஸ்ட் சர்வீஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க. நம்மளுடைய சேலம் பிரான்ச் வாங்கியிருக்காங்கிறது ஒரு ஹாப்பியான மூமெண்ட். அவருக்கு மட்டும்தான் கைத்தட்ட தெரிஞ்சிருக்கு. ஓகே, பாதி பேர் கையில் ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனால நான் ஓகே அதனால நான் விட்டுட்டேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பர் மந்த் வந்து 500+ சர்வீசஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுடைய எஸ்ஜிஏ மோட்டார்ஸில் இருக்காங்கங்கிறது ஒரு ஹாப்பியான நியூஸு. அதுக்கடுத்தா ஒரே பிளேஸில் உங்களுக்கு சேல்ஸு, சர்வீஸு, பாடி ஷாப்பு, ஸ்பேர் எல்லாமே கிடைக்குது. ஸோ அது இன்னொரு ஒரு எல்லாருக்கும் ஒரு கன்வீனியன்ட் அண்ட் ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் சேலமில் பிரம்மாண்டமான சர்வீஸ் செட்டப் வச்சுருக்காங்க. டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா 11 பேஸ் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோட்டலி 11 பேஸ். அது இல்லாமல் ஈவிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பேவும் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கிறது இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. அதுக்கடுத்து இதெல்லாமே நம்மளுடைய எஸ்ஜிஏ மோட்டார்ஸ் பற்றின ஒரு குட்டி ப்ரீஃபு. இன்னும் நிறைய பேர் எஸ்ஜிஏ மோட்டார்ஸோட டாடா மோட்டார்ஸோட அஃபிஷியல்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக நம்ம ப்ராடக்ட் பற்றியும் ஓவரால் பற்றியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அஃபிஷியலி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள ஹானர் பண்ணக்கூடிய ஒரு தருணம். நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய திரு மணி அவர்கள், ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா திரு சிவராமன் சார் அவர்கள், டிஎஸ்எம் டாடா மோட்டார்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய இடி சார் ஹானர் பண்ணுவார். அடுத்ததா திரு தன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாங்க சார். திரு தன்ராஜ் சார் அவர்கள், திருமதி நிம்மி மேடம், நம்ம இடி சார் எம்பி சாரோட சிஸ்டர் அவங்கள அன்புடன் அழைக்கிறோம். அவங்களுக்கு ஹானரிங் பண்ணுறதுக்காக நம்முடைய இடி சார் அண்ட் எம்டி சாரை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
அடுத்ததாக திரு சண்முகம் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு ஹானர் பண்ணுவதற்காக நம்முடைய எம்பி சாரை அழைக்கிறோம். அடுத்ததாக திரு நாராயணன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு ஹானர் பண்றதுக்காக நம்முடைய எம்பி சார் இடி சாரை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா குத்து விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு மூமெண்ட். குற்று விளக்கு ஏற்றி துவக்கி வைப்பதற்காக திரு மணி அவர்கள் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினரை அன்போடு அழைக்கிறோம். ரெட்டிப்பு சந்தோஷம். நம்ம எஸ்ஜே மோட்டார்ஸோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அதில் மட்டும் இல்லாமல் எல்லாரும் மோஸ்ட் வெயிட்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஹேரியர் ஈவியோட லான்ச். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான லான்ச்சாக இன்னைக்கு இருக்க போகுது. உங்கள் எல்லாத்தையுமே நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம கூட திரு கண்ணையன் சார் வந்திருக்காரு, சேல்ஸ் மேனேஜர். ஸோ வெல்கம் கண்ணையன் சார். பண்ணி இவ்வளோ பெரிய ஷோரூமாக நாங்கள் கட்டமைச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு மிக பயங்கரமான சப்போர்ட்டாகவும் எப்பவுமே எங்க கூட நிற்கிறதுக்காகவும் இருந்த எங்களோட பினான்சியர் அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட வாடிக்கையாளர் அவர்களுக்கு எப்பவுமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச இந்த டிலைட்ஃபுல்லாக கஸ்டமரை வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால கடைசி 1 இயரில் எங்களோட கஸ்டமர்ஸோட சர்வீஸில் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை 500 per month. இது ஒரு ஷோரூம் ஆரம்பித்து 1 இயரில் நாங்கள் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய சாதனை. நான் எங்ககிட்ட வர கஸ்டமர் ஒவ்வொருத்தரையுமே நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாகவும் எவ்வளோ ஹாப்பியாகவும் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட இலக்காக இருக்குது. அது இல்லாமல் என்னென்னா நாங்கள் சேல்ஸில் டே பை டே என்னென்னா நாங்கள் குரோ ஆகிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு என்னென்னா எங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் சைட்லேருந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. எங்களோட ஃபினான்ஷியல் சைட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரியான சப்போர்ட்ஸு எங்களுக்கு ஃபர்தர் டேஸ்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். உங்களை நம்பி இந்த கஸ்டமர்ஸை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ பெரிய இன்ஃப்ரா கொடுத்துருக்குறோம். கஸ்டமர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. எங்களோட சேல்ஸ் என்னென்னா பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறத தாண்டி என்டையர் சவுத் ஒன்ல சவுத் 2ல நாங்கள் தான் நம்பர் 1 இவி சேல்ஸில் இருக்கோம். ஏஜிஏ குரூப்ஸ் இது வரைக்கும் என்னென்னா நாங்கள் 1000 கார்ஸ்க்கு மேலே சேல்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் ஈவி ஹேரியர் ஈவி இந்த வண்டி லான்ச்சுக்கு முன்னாடியே நாங்கள் 200 புக்கிங்ஸ் மேலே நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே என்னென்னா கஸ்டமராக வாடிக்கையாளராக நீங்கள் எல்லாம் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் இந்த நம்பிக்கையில் எவ்வளவு என்னென்னா நாங்கள் உங்களை குறை இல்லாமல் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக கண்டிப்பாக அனுப்புவோங்கிற உறுதியோடையும் இந்த விழாவுக்கு இதை பேச அழைத்தமைக்காக நன்றியை தெரிவிச்சுட்டு இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Thank you sir. So product பத்தி explain பண்றதுக்காக Mr. Praveen Saranan sir Tata Motorsல இருந்து we welcome you sir. So very good evening. Thank you so much for coming here by spending your valuable time. So I am Praveen Saranan. I am taking care of product trainings எல்லாமே நான் take care பண்ணிக்கிறேன். So தமிழ்நாட்டுல ஒரு set of dealerships என்னோட சைடுல இருந்து நான் கொஞ்சம் take care பண்ணிட்டு இருக்கேன். So it's all about Harrier EV. So இப்போ இந்த Harrier EVன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி EVs அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல பேச ஆரம்பிக்கிறப்ப ஸோ இந்தியாஸில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி ஒரு ரிலையபிளான ஒரு ஐசி இன்ஜின் இருக்கிற மார்க்கெட்டில் இவிஸ் கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு நிறைய கேள்விகள் மக்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய குழப்பங்களும் நிறையா கஸ்டமர்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லலாம். ஸோ ஃபாலோட் பை தட் நாங்கள் மார்க்கெட் ஷேர்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவிஸை கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேனுஃபேக்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவி அப்படின்னு வாங்கலாம் அப்படின்னாலே காருன்ற ப்ரைஸ் ஃப்ரேம் எல்லாமே ஒரு 30 lakhs மேலே தான் இவிஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு.
ஸோ அப்படி இருக்கிற டைமில் நம்ம டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு டியாகோன்ற ஒரு ப்ராடக்ட்டை லெஸ் தென் 10 lakhs ப்ரைஸ் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்லோவாக வந்துட்டு 1% மார்க்கெட் ஷேர், 2% மார்க்கெட் ஷேர் அப்படின்ட்டு இருந்தது எல்லாமே வந்துட்டு இப்போ ஈவன் நம்மளோட பெல்ட்லேயே தமிழ்நாட்டிலே க்ளோஸ் டு 7% வரைக்கும் நம்ம க்ரோப் வந்து ஆயிருக்கும். ஸோ எஸ்பெஷலி இன் டெல்லி அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த ரீசெண்டாக நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டீசல் கார்ஸ் எல்லாருமே நம்மளால டிரைவ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அப்புறமே வந்துட்டு ஒரு சடனாக ஈவியில் வந்து ஒரு பூம் வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. மக்கள் நிறைய பேர் வந்துட்டு ஈவி சைடில் ப்ரியாரிட்டிஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எஸ்பெஷலி டெல்லியில் மட்டுமே வந்துட்டு 40% ஹைக் வந்து ஈவியில் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதே ஒரு விஷயம், அதே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எனி டைம் நம்மளோட ஊருக்கும் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஈவியோட ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹேரியர் ஈவி பற்றி வந்து பேசணும் அப்படின்னா வேர் யூ ஹவ் ஸ்டார்டட் இன் ஸ்க்ராச். ஹேரியர் ஈவி நாங்கள் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணும்போது சரி, நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு டெசிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ ஹேரியர் வந்துட்டு ரோட்டில் வந்து போகும்போது ஒரு ரெகுலர் டீசல் இன்ஜின் கார் மாதிரி லுக்கில் இருந்தாலும் உள்ளே இருக்க டெக்னாலஜிக்கல் எல்லாமே ஒரு பெரிய லீப்பாக இருக்கணும் அப்படின்றத எங்களோட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் சைட்லேருந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எக்ஸிஸ்டிங் இவி கஸ்டமர்ஸ் ஆகட்டும், எக்ஸிஸ்டிங் ஐசி இன்ஜின் கஸ்டமர்ஸ் ஆகட்டும், அவங்க டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம எல்லாரும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ when it comes to cars, சன்ரூஃப் வந்துட்டு வேணும் அப்படின்றது இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா ஃபேமிலியும் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ சன்ரூஃப் வந்து மார்க்கெட்டில் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்கணும்னா, குழந்தைகளை வந்து எட்டி நிற்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. ஜஸ்ட் சன்லைட்டை காருக்குள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் உருவாக்கப்பட்டது. கார் டிரைவ் பண்ணுறப்ப கம்பல்சரி குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, சீட் பெல்ட் போட்டு காரில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத ஒரு விஷயமாவே இருந்துச்சு. பட் இந்தியாவில் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் காரில் இந்த ஃபீச்சர் நான் யூஸ் பண்ணுறேன் பண்ணலை அப்படின்றது செகண்டரி. ஆனால் எனக்கு அந்த காரில் அந்த ஃபீச்சர் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சு. ஸோ இதை ப்ராக்டிக்கலாக அவங்க டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஹேரியர் ஈவியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஹேரியர் ஈவின்றப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஹைப் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது. தட் இஸ் அந்த எலிஃபென்ட் ராக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எந்த காருமே வந்துட்டு அந்த இடத்துல ஏற முடியல அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் டீமோட அங்கே ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே ரியல் எமோஷன்ஸ் தான் அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட ஏர்லான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணும்போது அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே ஆள் நடந்து போகிறதே கஷ்டம், அங்கெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்றது சொன்னாங்க. நம்ம ஏன் இதே ஒரு கான்செப்டை எடுக்கக்கூடாதுன்னு தான் அதுக்கப்புறம் தான் அது கஸ்டமர்ஸ் அங்கே இருக்க பீப்புளோட எமோஷன்ஸை நாங்கள் வந்து கேப்சர் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபாலோடு பை தட் நாங்கள் காரை ஏற்றுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த டாக்டர் ஃபகாத் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. அந்த காரை டிரைவ் பண்ணி அந்த ட்ராக்ல வந்து ஓட்டு போயிருப்பார். ஸோ அவர் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னா, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்க்ளைன் ஜோனுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம ஒரு ட்ரையல் ரன் வந்து பார்த்துடலாம், ஷூட்டுக்கெல்லாம் அஃபிஷியலாக போகிறதுக்கு முன்னாடி காரை நம்ம ஒரு 2 தடவை ஓட்டி பார்த்துடலாம், அப்புறம் நம்ம அஃபிஷியலாக ஷூட்டுக்கு வந்து போகலாம். ஸோ ஏறாதுன்றதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் அவருக்கும் வந்து இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காரை வந்துட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் ஹிக்கப்ஸ்லாம் தாண்டி எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா கேமராஸ்லாம் எடுத்துகிட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக அந்த ஹேரியர் ஈவி நாங்கள் வந்துட்டு அவர் வந்து டிரைவ் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் எங்ககிட்ட எந்த கேமராஸும் கிடையாது, எந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. ஒரு ரஃப் ரன் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஹேரியர் ஈவி எங்களுக்கே அது எங்கள் டீமுக்குமே அது ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அந்த எலிஃபென்ட் ராக்கை ஃபுல்லாக கிளைம் பண்ணுச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் தான் ஸோ அது எங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக மாற ஆரம்பிச்சு. ஸோ இதுவே ஒரு கான்செப்டாக ஒரு ஆடாக வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எலிஃபென்ட் ராக் அப்படின்ற ஒரு வீடியோவுமே வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். 34 டிகிரி இன்க்ளைன் அப்படிங்கிறது ஒரு நார்மல் கார்னால 200% அதை கிளைம்பே பண்ண முடியாது. ஸோ இந்த எலிஃபென்ட் ராக் வீடியோஸ் நம்ம வந்து பிளே பண்ணுறோம். அதில் ஒரு லாஸ்ட்ல பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஏரியா வரும். அந்த இன்க்ளைனை நீங்கள் பார்த்த உடனே தெரியும், ஒரு நார்மல் கார்னால அதை ஏற முடியாது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். லெட்ஸ் வாட்ச் தட் வீடியோ ടുഗദർ നൗ. പണ്ടൊക്കെ എൻ്റെ മുത്തശ്ശി എന്നോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്, 5-6 തവണയെങ്കിലും നിർത്താതെ മില്ലടിക്കുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട് എൻ്റെ മണ്ടയിൽ. ഈ ആന പറയും. ചെറുപ്പത്തിലൊക്കെ ഞങ്ങൾ ഇതിൻ്റെ മേളിൽ കയറി പോകാറുണ്ട്. കയറിപ്പോയി അവിടെ ചെന്ന് കഴിഞ്ഞാൽ ചില സമയത്തൊക്കെ ഭയങ്കര കാറ്റാണ്. ആ കാറ്റിൽ നിന്നൊക്കെ രക്ഷ കാണണമെങ്കിൽ ഞങ്ങൾ കമന്ന് കിടക്കും. നിങ്ങളെന്താ കളിക്കുക?
ആ പാറയുടെ മേളിലേക്ക് കാർ കയറിപ്പോയി. നടക്കാനുള്ളൊരു പാത മാത്രമേ ഉള്ളൂ, അതിലെങ്ങനെ വണ്ടി പോകും? That's not a trail. That's a raw, unforgiving rock face. One slip, you're rolling back to nothing. That's why no one has ever done this before and no car has ever dared to. Until now. It's impossible. പാറ കണ്ടിരുന്നോ? രണ്ട് സൈഡും ഒരുപോലെ കൊക്കയാണ്. ആ കൊക്കയിലേക്ക് വീണ് കഴിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ പൊടി പോലും കിട്ടിയാലോ. ഇനി നിങ്ങളുടെ സൈഡിൽ നിന്ന് എന്തൊക്കെ സേഫ്റ്റി പ്രിക്കോഷൻസ് ഉണ്ടായെന്ന് പറഞ്ഞാലും ഒന്ന് തെന്നി വീണാൽ മരണമല്ലാതെ പിന്നെ എന്താ സംഭവിക്കാനുള്ളത്? அந்த பர்டிகுலர் எலிஃபென்ட் ராக். ஸோ நான் இதான் வந்து ஹைலைட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ டெலீட் இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு டேக் லைனு இந்த எலிஃபென்ட் ராக் வீடியோஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனாக வந்து செட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபார்வர்ட் பை தட் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறப்ப, ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய ஈவிஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் டாடா மோட்டர்ஸ் ஈவிஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஈவியோட விஷயங்களும் சரி, மக்களோட விழிப்புணர்வும் சரி ரொம்ப வந்து அதிகம் வந்து ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த இருக்கிற டைம்ல ஸோ எப்படி ஒரு ஈவினால ஒரு ஐசி இன்ஜின், ஒரு ஜென்ரலாகவே ஆஃப் ரோடிங் போகிற விஷயம் ஒரு கார்னாலே டீசல் கார்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல ஒரு டீசல் கார் முடியாத எப்படி ஒரு ஈவினால வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஸோ இன் ஸ்பெசிஃபிக்காக ஹேரியர் ஈவி நாங்கள் வந்து ஹைலைட் பண்றப்போ ஒரு குவாட் வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவியில வந்துட்டு இன்ஜென்டெல்லாம் ஒரு மோட்டர் மட்டும் இருக்கும். ஸோ நம்மளோட ஹேரியர் ஈவியில ரியர் வீலுக்கு தனியா ஒரு மோட்டரும் ஃப்ரண்ட் வீலுக்கு தனியா ஒரு மோட்டரும் நாங்கள் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பவர் அவுட்புட்டை வண்டினால ஜென்ரேட் பண்ண முடியும். எந்த இன்க்ளினேஷன் நம்ம ஏறிட்டு இருக்கோம் அப்படின்றத வெஹிக்கிளும் சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பவரை பூஸ்ட் பண்ணி எந்த டெரெயினா இருந்தாலும் வெஹிக்கிள்னால கேப்பபிளா மூவ் ஆன் பண்ணி போக முடியும் அப்படின்றதுக்கு இந்த குவாட் வீல் டிரைவ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து மார்க்கெட்ல எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால ஒரு ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் வெரி பிக் நோ. ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் வீட்டுல எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்ல இப்ப ரீல்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டா ஒரு வில்லேஜ் கூட ட்ரெண்ட் ஆச்சு. சாரி, ஐ ஃபர்காட் தட் நேம். வாட் இஸ் தட்? சாரி சார், கூவாபடி. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி தெரியாத இடங்கள்லாம் இன்ஸ்டாகிராம் வந்தோடனே தெரிய ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் நான் போற இடத்துக்கு வேற யாரும் போயிருக்க கூடாது. ஸோ அப்படி ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போறப்ப நம்ம காரை நம்பி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா ரோடு இருக்கு இல்ல அதெல்லாம் செகண்டரி. ஆனா எந்த டெரெயினா இருந்தாலும் நம்ம வண்டி அவங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிதான் இந்த காரை நாங்க வந்து டிசைன் வந்து போயிருந்தோம். சரி சார், ஆஃப் ரோடிங்க்கு நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆன் ரோட்ல வண்டி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்கறோம்னா அது இன்னும் ஒன் ஸ்டெப் அஹெட்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ காரில் வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டு 116 கிலோவாட்டும் ரேரில் வந்து 175 கிலோவாட் மோட்டார்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால 0 100 லெஸ் தென் 7 செகண்ட்ஸ், தட் இஸ் 6.3 செகண்ட்ஸ்ல நம்ம கார்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு சூப்பர் காருக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ பார்க்கிங் சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோ பார்க்கிங்கிறது மார்க்கெட்ல ரொம்ப நாளா இருக்கிற விஷயம் தானே சார், அதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா, இந்த ஆட்டோ பார்க்கிங்க்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம், வெஹிக்கிளை பார்க் பண்றப்ப ரெஃபரன்ஸ் லைனுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பார்க்கிங் ஸ்லாட்ல எல்லாம் லைன்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல தான் இந்த கார் வந்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லைன்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. பட் சாட்லி இந்தியாவில் நிறைய இடத்துல இந்த லைன்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அப்போ இந்த காரை எப்படிப்பா பார்க் பண்றது அப்படின்றது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருன்றதுனால ஹாரியர் ஈவில எனிவேர் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடை இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் மோடை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட சிஎஸ் அதை உங்களுக்கு எப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அந்த மோடை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட காரோட டச் ஸ்கிரீன், ஸோ அதோட சைஸ் வந்து 14 இன்ச்சஸோட டச் ஸ்கிரீன்ல எந்த இடத்துல நீங்க டேப் பண்ணாலும் பண்ணலாம், அந்த இடத்துல காரை பார்க் பண்ண முடியுமா முடியாதுன்றதை காரை சென்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கலர் ஐக்கான்ல காட்டும். சென்ஸ் பண்ணிட்டு இப்போ ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா போதும், வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காவே அந்த இடத்துல போய் வந்து பார்க் ஆயிடும் அப்படின்றத இந்த எனிவேர் பார்க்கிங். பிகாஸ் கண்டிப்பா நம்மளால இந்தியாவில் நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் லைனை பார்க் பண்ணவே முடியாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் காரை வந்துட்டு ஒரு நம்ம நிப்பாட்டிட்டு போயிருப்போம், 2 சைட்லயும் காரை வந்து நிப்பாட்டி இருப்பாங்க, நம்மளால கதவை கூட திறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல உங்க கீயை யூஸ் பண்ணியே காரை வந்து நம்மளால முன்னாடி பின்னாடி வந்து மூவ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பாண்ட் படத்துல நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து கிட்டா இருக்கிறப்ப நடக்க ஆரம்பிச்சது, அதெல்லாம் இப்ப ரியல் லைஃப்லயே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து சம்மன் மோட் அப்படின்னு சொல்றோம், காரை கீ யூஸ் பண்ணியே காரை வந்து நம்மளால வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு வெஹிக்கிள் இந்த கூகுள் மேப்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருப்போம். போயிட்டு இருக்க டைம்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, நீங்க ஃபர்தரா மூவ் ஆன் பண்ணி போங்க அப்படின்னு இருக்கும், பட் இது ஒரு டெட் எண்டா இருக்கும், இல்லாட்டி ஒரு ஆறு மாதிரி ஏதாச்சும் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ரிவர்ஸ் எடுக்கிறதா இருந்தா மோஸ்ட்லி நம்ம கூட இருக்கோம், இறங்கி போட்டு லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல என்ன இருக்குன்றத பார்த்து நம்ம ரிவர்ஸ் எடுத்துட்டு இருப்போம். பட் நம்ம கார்ல ரிவர்ஸ் ட்ரேஸ் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க ஒரு டெட் எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீச்சரை டேப் பண்ணீங்கன்னா போதும், டச் ஸ்கிரீன்ல ரிவர்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கும், அதை டேப் பண்ணீங்கனாலே போதும், நீங்க எந்த டைரக்ஷன்ல அந்த பாத்துக்குள்ள போனீங்களோ அதே டைரக்ஷன்ல உங்களை கார் வந்து சேஃபா வெளியே எடுத்து கொண்டு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்றத இந்த ரிவர்ஸ் ட்ரேஸ் அசிஸ்டோட ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜா வந்து ஹைலைட் பண்ணலாம். ஸோ இன் அடிஷன் டு தட் இந்த கார்ல வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தரா டிலே பண்ணாம நம்ம காரை ரிவீல் பண்றதுக்கும் டைம் வந்து இருக்கு. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தட், ஸோ ஐ எம் ஹேண்ட் ஓவரிங் த மைக் டு த ஹோஸ்டஸ். ஸோ ஷி வில் லீட் ஃபர்தர். தேங்க்யூ ஸோ மச். டிலே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்த ஒரு மொமெண்ட். ஸோ சார் இருக்கீங்களா, இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். நம்மளுடைய டாடா ஹாரியர் ஈவி லான்ச். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நார்மலா அன்வீல் அப்படின்னா நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் வச்சுதான் நம்ம அன்வீல் பண்ணி இது வரைக்குமே பார்த்துருப்போம். இன் சேலமா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி இருந்தாலும் அன்வீல் அப்படின்னா கட் பண்ணி ஓபன் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஆனா அது இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அதுவே காரை பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிட்டு போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 1 crore மேல இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ஆனா நம்மளுடைய சேலம்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்வீல் பண்றது பாத்தீங்க அப்படின்னா கார் அதுவே அதை அன்வீல் பண்ணிக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு சூப்பரான நியூஸ். 2 சைடும் பாத்தீங்க அப்படின்னா 2 ஹாரியர் ஈவி வச்சிருக்காங்க. ஸோ கார் ஆட்டோமேட்டிக்கா அன்வீல் பண்ணி 2 மூவாக இருப்பது, அதுதான் இப்ப நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். எல்லாரும் சேர்ந்து 3, 2, 1 அன்வீல். First of all, thank you so much எல்லாருக்கும் உங்க டைம் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு. அண்ட் சேலம் மக்களுக்கு SGA மேனேஜ்மெண்ட் சார்பாக எங்க டீம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். 1 வருஷமா எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. நாட் ஓன்லி இன்
இங்க மட்டும் இல்லாம திருச்செங்கோட்டுல மேட்டூர்ல நமக்கு சர்வீஸ்லயும் சரி எங்களை நம்பி வந்திருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி நாங்களும் உங்களுக்காக கமிட்டட் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக ரொம்ப கமிட்டடா இருக்கோம், நாங்களும் எங்க டீமும். ஸோ தேங்க்யூ ஃபார் சூசிங் அஸ். அண்ட் ஐ திங்க் உங்க எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வீணடிக்காம ஐ திங்க் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த கார் நோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேக் கட்டிங் செலிப்ரேஷன் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் த கார். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் கமிங் டவுன். தேங்க்யூ சார். ஃபைனலா என்ன பர்த்டே அப்படின்னால ஒரு செலிப்ரேஷன். ஸோ எனக்கு வந்து ஹாரியர் ஈவியோட பர்த்டே. ஸோ ஸ்டார்டிங் இல்லையா, அதுக்காக ஒரு கேக் கட்டிங் செரமனி இங்க நடக்க போகுது. அதே மாதிரி டாட்டால இருந்து இன்னைக்கு சூப்பரா நம்ம எல்லாரும் மோஸ்ட் அவைட்டட் ப்ராடக்டான ஹாரியர் ஈவி லான்ச் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்க டெமோ டெஸ்ட் ட்ரைவ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்மளுடைய SJ மோட்டார் சேலம் ஷோரூமுக்கு வந்து இந்த ப்ராடக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல். டாடா வீரா, தேங்க்யூ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். இந்த எனக்கு அழைப்பு கொடுத்த இந்த நிறுவனத்திற்கு மிக்க நன்றி. என்னுடைய நண்பர் ஏற்கனவே நானும் வரும் ஒரே நாளில் எடுக்கணும்னு சொல்லி தான் வந்தோம். அன்னைக்கு நண்பர் புக் பண்ணிட்டாரு, இன்னைக்கு நான் புக் பண்ணேன். ரெண்டு வண்டி ஒரே டைம்ல எனக்கு டெலிவரி கொடுங்க, ரொம்ப நன்றி. இந்த நிறுவனத்தை நான் சொல்லணும்னு சொன்னால், டாடா மோட்டார்ஸ்ல நம்ம இந்தியாவிலேயே எல்லா ஸ்பேர்ஸும் தயார் பண்ணி இங்கே ஒரு நிறுவனம் சொன்னால் அந்த நிறுவனம் நம்ம டாடா மோட்டார்ஸ் தான். அது மட்டும் இல்லை, ரத்தன் டாட்டா பொறுத்த வரைக்கும் அவர் சம்பாதிக்கிற அவருக்கு வர இன்கம்ல 70% ஏழைகளுக்காக செலவு பண்ற ஒரே நிறுவனமா அது ரத்தன் டாட்டா தான். அதுக்காகவே நம்ம புக் பண்ணோம், அதுக்காகவே நம்ம இந்தியாவில் அனைவரும் இந்த ஆண்டுதான் எடுக்கணும் என்னுடைய நிலைப்பாடு. அதனால டாடா சுபாவோட எல்லாமே பார்த்துருக்கோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது ரெண்டுன்னா டாடா சுபோ, அதனுடைய நிறுவனம் தான் இந்த டாடா மோட்டார்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு லக்ஸரியான வெஹிக்கிளை அஃபோர்டபுள்ல கொடுக்கறது தான் டாடா. அது மட்டும் இல்லாமல் SJ மோட்டார்ஸ்ல இருந்து நம்மளுடைய மணி சாருக்கு ஒரு மொமெண்டோ. SJ மோட்டார்ஸ்லேருந்து டாடா மோட்டார்ஸோட ஒரு சூப்பரான ஈவெண்ட் லான்ச்சு, ஹாரியர் ஈவி மோஸ்ட் வெயிட்டட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஈவெண்ட்டில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே முக்கியமான நபர்கள் SJ மோட்டார்ஸாக இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸ்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் சொல்லுங்கள் சார். ஸோ ஒரு சூப்பராக ப்ராடக்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. எஸ்பெஷலி கார் கலர்லாம் மேட்டாக கொடுத்து பிளாக் மேட்டில் கொடுத்து அசத்திட்டாங்க. இது வரைக்குமே பார்க்கல. ஒரு 1 crore மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் இந்தளவு பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்ததுமே அட்ராக்டிவாக இருக்குது. இன்னும் ஃபர்தராக நீங்கள் டெக்னிக்கல் என்னென்ன இருக்குன்றதை சொல்லுங்கள் மேம். நீங்கள் லுக்கு மட்டும்தான் சொன்னீங்க 1 crore, பட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 crore 3 crore உள்ள காசில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் இருக்கும். அவ்வளோ ஃபீச்சர் லோடட். இதில் டேக்லைனே, இந்த காரோட டேக்லைனு delete impossible. there is nothing that this car cannot do. மலை ஏறினாலும் ஏறும். அண்ட் ஃபஸ்ட்டு EV 4-wheel drive கார் இது தான். அண்ட் அதில் இருந்துட்டு இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங் QLED சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் ரேர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருந்துட்டு டேஷ் கேம்னா எதுவுமே தேவையில்லை. சேஃப்டி பர்பஸ்க்காக ஃப்ரண்ட் அண்ட் ரேர் கேம் ஆல் டைம் ரெக்கார்டிங்கில் இருக்கும். அண்ட் இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர். நம்ம கார் தெஃப்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே ரெக்கார்டிங்லேயே இருக்கும். அண்ட் ஃபீச்சர் லோடட் கார் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் செக்மெண்ட். அண்ட் ஒரு எலக்ட்ரிக் கார்னால இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தால் அது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து இந்த ஒரே கார்.
ஓகே சார், சூப்பர். ஸோ ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய எஸ்ஜே மோட்டார்ஸோட இடி சார் எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. அதே மாதிரி அடுத்ததாக டிஎஸ்எம் சார் இருக்கார் டாடா மோட்டார்ஸ்லேருந்து. சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் ப்ராடக்ட்டை பற்றி அதிகமாக சொல்லணும். ஹாய். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்துட்டு இப்போது Harrier.ev நம்ம செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பேட்ரி பேக் கெப்பாசிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். 75 கிலோவாட் பேட்ரி பேக் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமாக நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணுறது வந்துட்டு 505 கிலோமீட்டர்ஸ் நம்ம சிங்கிள் சார்ஜில் நம்மளால் கவர் பண்ண முடியுன்றது தான் நம்மள்ட்ட இருக்கிறது. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒன் சார்ஜில் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்பப்போ நம்ம வந்துட்டு டெய்லி கம்யூட்டில் கூட நம்ம போயிட்டு நம்ம வந்துக்கிறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் சார்ஜ் போட்டால் சார்ஜ் போடுற வேண்டிய நெசசிட்டியே மறந்துடுற அளவுக்கு நம்மளுடைய பேட்ரி பேக் கெப்பாசிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. ரெண்டாவது நம்மளோட யூஸ் பண்ணுற பேட்ரி பேக் வந்துட்டு எல்எஃப்பி பேட்ரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லித்தியம் ஃபெரஸ் ஃபாஸ்பேட் பேட்ரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சினாரியோவில் நம்ம குளோபல் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன பேட்ரி பேக்கோ அதே பேட்ரி பேக் நம்மளும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்துட்டு குளோபல் டெக் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிரகாஷ் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபீச்சர் வந்துட்டு டெக்லோடடாக இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் QLED சாம்சங்கோடைய QLED இன்ஃபோடைன்மெண்ட் 14.5 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம ஃபுல் நம்ம ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் மொபைலில் இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவே நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அண்ட் நம்மளுடைய 6 டெரைன் மோட்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஈகோ மோட்ஸ் இருக்குது, சிட்டி மோட் இருக்குது, பூஸ்ட் மோட் இருக்குது. ஸோ நம்ம மோட்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய யூசேஜை பொறுத்து நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லிமிட்டட், இட்ஸ் பிரேக்கிங் லிமிட்ஸ் and it's gonna change your thought process about EVs. It's gonna change your thought process about Indian car manufacturers. It's gonna change your thought process about a car even. ஸோ இதை ப்ராடக்டை வழங்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுவோம். சேலம் மக்கள் வந்துட்டு நாங்கள் இந்த ப்ராடக்டை இங்கே அன்வீல் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே வந்து இந்த ப்ராடக்டை பார்க்குறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தட் பி ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சார் சொல்கிறத பார்த்தோம்னா இனிமேல் யாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய தேவை இல்லையாட்டிருக்கு. எல்லாமே இருக்குது கார்லேயே. அதனால் இனிமேல் என்னென்ன நெசசரி வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து காரில் வச்சுட்டு எங்கே வேணாலும் ட்ரைவ் போயிடலாமாட்டிருக்கு. ஸ்டேவே வந்து இனிமேல் எப்படி வந்து அந்த ஒரு மூவி பார்க்கணுன்னா கூட அதில் வந்துட்டு அட்மாஸ் டால்பி எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் எங்களுக்காக ப்ளீஸ் அதை போய் ஒரு பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் நாங்கள் ஏன் இவ்வளோ சொல்கிறோன்னு. புரியுது. ஏன்னா வந்து சாம்சங் QLED அப்படிங்கும்போது என்னடா இதெல்லாம் வீட்டில் இருக்க டிவி ஆச்சு காரில் கொடுத்துருக்காங்களேன்னு நான் யோசித்தேன் சார். கண்டிப்பாக அடுத்ததாக நம்மளுடைய SGA மோட்டார்ஸோட MD சார் இருக்கார், அற்புதா சார். சார் ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஜென்ரலாக வந்து கார் வாங்குறது ஒரு பெருமையான விஷயங்க. அதுவும் டாட்டா வந்து இப்போ ஹேரியர் EV மாதிரி வாங்குற கார் வந்து ரியலி வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் சிம்பிள், ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காரை வச்சு தான் மதிப்பீடே பண்ணுறாங்க ஒரு ஆளை. நீங்கள் வந்து வீட்டை வச்சோ ஆஃபீஸை வச்சோ கிடையாது. ஒரு காரை வச்சு ஒரு மிகப்பெரிய மதிப்பு வந்து சொசைட்டியில் இன்றைக்கி இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு கார் வச்சோம்னா அது ஒரு லைஃப் டைம் கூட இருக்கிற கார். ஏன்னா லைஃப் டைம் பேட்ரி வாரண்டி இருக்குது. ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான டாட்டாவில் வந்து எல்லா விதமான டெஸ்டையும் பண்ணி முடித்த ஒரு சூப்பர் கார். டாட்டாவில் மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்லேயும் வச்சுங்க. இதுதான் நம்பர் 1 EV. நாங்களே வந்து இப்போ வந்து சொன்ன மாதிரி 200 காருக்கு மேலே அப்பயே எடுத்துட்டோம். ஆடி 18 அன்றைக்கி 100 கார் டெலிவரி பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய சாதனை. அதே மாதிரி லாஸ்ட் மந்த்தும் வந்து 250 கார்ஸ் மேலே தாண்டியிருக்கோம். EVயில் வந்து மிகப்பெரிய புரட்சி. தமிழ்நாட்டிலே நாங்கள் நம்பர் 1 அந்தளவுக்கு புக்கிங் எடுத்திருக்கோம். ஏன்னா EV காரை பற்றி இப்போ தான் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆஃப்டர் வந்து இந்த டெல்லி ஃபியூல் பிரச்சனைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து மக்கள்கிட்ட கிடச்சிருக்கு. எல்லாருமே பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 10 வருஷம் ஆன காருக்கு வந்து ஃபியூல் அடிக்கிறது இல்லை. ஆமாங்க, டெல்லியில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ஆரம்பித்தா இங்கே வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்க. ஸோ அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா லாஸ்ட் மந்த்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக வந்து பெட்ரோல் டீசல் காரில் 30% ஹைக் இருந்துச்சு. அதிகமாக வாங்கியிருக்காங்க எல்லாருமே. மக்கள் வந்து பழைய காரை கொடுத்துட்டு எங்கள் யூஸ்ட் கார் டிவிஷனில் மட்டுங்க 90 கார் அதிகமாக வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். ஏன்னா எல்லாருக்கும் மக்களுக்கு பயம் வந்துருச்சு, இனிமேல் பழைய காரை வச்சுட்டு முடியாது, ஏன்னா 10 வருஷம் லைஃப் டைம் சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ என்னென்னா EV காருக்கு 40% அதிகமாகிட்டாங்க மக்கள். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த ஈரண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வெயிட் பண்ணணும், ஒரு 6 மாதம் அந்த மாதிரி டைம் வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் கார் கொடுக்க முடியாது. ஏன்னா பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிக அருமையான ஒரு ட்ரெண்டுங்க. ஃபென்டாஸ்டிக். எல்லோரும் கார் வாங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் சிம்பிள். நீங்கள் கார் வாங்கினா உங்கள் மரியாதை மாறும். உங்கள் மக்கள் எல்லோரும் சொந்தத்துலையும் சரி, ஒரு வீட்டிலையும் மதிப்பு இருக்கும், இதாக சுற்றார்கிட்டே ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். வாழ்த்துக்கள் சார். எல்லோரும் கார் வாங்க, டாட்டா வாங்க, டாட்டா ஹேரியர் ஃபர்ஸ்ட் வாங்க. இப்போ ஸ்டேட்டஸ் சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் சார். அது இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது, டாட்டான்றது நம்மளுடைய இந்தியன் பிராண்டு, அதனாலேயே எல்லாருமே முதல்ல ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கு தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது வந்து இந்தியன் சூப்பர் ஸ்டார். ஆமாம், ஏன்னா டாட்டாவில் மட்டும்தாங்க, டாட்டா மட்டும்தான் 1500 கோடி கொடுத்துட்டு இப்போ கொரோனா டைமில் இன்னும் எவ்வளோ வேணும் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் தரேனார். ஸோ அதுலேருந்து தான் பாருங்கள், அதாவது நாட்டுக்காக வந்து சொத்து ஃபுல்லாக கொடுக்கணுன்னாரு. அப்படி ஒருத்தர் தயாரித்த கார், மக்களுக்கான கார். ஸோ இது யாருமே பண்ணலைங்க. இது வந்து நாங்கள் பெருமையாகவே சொல்லிக்குவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து டாட்டா வந்து மக்கள் மேலே அவ்வளோ ஒரு இதில் வரும். தேங்க்யூ ஸோ மச். மக்களுக்காக இவ்வளோ விஷயம் பண்ண டாட்டாக்காக நம்ம பண்ணக்கூடியது நமக்கு பிடிச்ச காரு. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கும் ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட ஹைலைட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு 1 crore இருக்கவங்க ஒரு லக்ஸுரி செட்டப் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எப்போவுமே எந்த கார் அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, அது எல்லாருக்குமான காராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காருங்க. அதாவது ரொம்ப சீக்கிரம் 5 ஸ்டார் கிடச்ச கார் வந்து இதுதாங்க. ஆமாம், அதே மாதிரி நீங்கள் வந்து மியூசிக் சிஸ்டம் மட்டும் வந்து கேட்டு பாருங்கள், நீங்கள் மை மறந்துடுவீங்க. அப்படி ஒரு சூப்பர் மியூசிக் சிஸ்டம் டால்ஃபி இதுங்க, மிக அற்புதம். ஏன்னா நாங்களே அசந்து உட்காந்தோம். ஒரு நீங்கள் இல்லை அதை இங்கே பாருங்கள், ரியலி சூப்பர். காரை விட்டு இறங்க மாட்டீங்க. ஏன்னா ஜென்ரலாக சார் கார் வந்து எப்போவுமே ரோட்டில் தான் சேஃப்டி வேணும், வீட்டில் இல்லைங்க. ஸோ அந்த சேஃப்டியை டாட்டா தரும், அந்த சுகமான பயண அனுபவத்தையும் கொடுக்கும். வெரி குட். அதனால தான் நான் சொன்னேன், கார் வாங்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டோம்னு நினைக்கிறேன், கார்லேயே தான் இருப்பாங்க. அவ்வளோதான், ஏன்னா எல்லாமே இங்கேயே கிடச்சிடுது. அதனால தான். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய SGI மோட்டார்ஸ் சேலம் கந்தமட்டி பைபாஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே நியர்பையாக இருக்குது. ஃபர்தர் என்கொயரிஸ் இருக்குது, உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை வந்து வெஹிக்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே 200+ புக்கிங்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்ச கார் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். டாடா ஹாரியர் EV கிராண்ட் லான்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக வெஹிக்கிளை பார்த்துருப்பீங்க, பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிற மாதிரியான ஒரு வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் சொல்கிறத விட ஆட்டோமோட்டிவில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என் கூட இருக்கக்கூடிய பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா SGI மோட்டார்ஸோட டிஜிட்டல் பார்ட்னர், ஹைப்ரிட் வியூஸ் யூடியூபர், நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சேலமில் இவரோட ஆட்டோமோட்டிவ் வீடியோஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் குளோபல் ஆட்டோமோட்டிவ் சர்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கே என்ன மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கார்ஸ் எங்கே இருந்தது, குளோபல் லெவல் எங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்காகவே சர்ச் பண்ணி நம்ம சேலம் மக்களாக இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருக்காகவே போடக்கூடிய ஒருத்தர் அவர் தான் இப்போ என் கூட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரியர் EVயை பற்றி இவர் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா இவர் வந்து இங்கே கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சருக்கான கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம டெல்லியில் நடந்துச்சு டாடா மோட்டார்ஸ்லேருந்து. அங்கே போய் கார் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படி கார் வந்து ரியல் டைமில் ஒர்க் ஆகுது, ஆஃப் ரோடில் எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸ்டண்ட் எல்லாமே வீடியோஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டண்ட் எல்லாமே அது எப்படி வந்து ஆஸ் அ பர்சனாக நம்ம பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இவர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் ராஜராஜன் சார் இருக்காரு. சார் சொல்லுங்கள் சார். ஸோ ஒரு பிரம்மாண்டமான லான்ச்சு, ஒரு அட்டகாசமான ஒரு காரு. எல்லாருமே தான் கார் வாங்கலான்னு நினைப்போம், எல்லாருமே EVக்கும் மூவ் ஆகலான்னு நினைப்பாங்க. பட் ஆனால் டாடா ஹாரியர் EV வாங்கணும் அப்படின்னா முக்கியமான காரணம்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ அதை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம SGIயில் ஒரு கிராண்ட் லான்ச் ஈவெண்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து அட்டன் டைமில் 2 கார் லான்ச் பண்ணியிருக்கோம். சமன் மோடில், ஆட்டோமேட்டிக் ஆட்டோ பைலட் மோடில் லான்ச் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் அந்த பவர்ஃபுல் பீஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பீஸ்ட்னா ஒன் அண்ட் ஒன்லி டாடா ஹாரியர் EV அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த EVயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் EV காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்தியன் கார் மேனுஃபேக்சரோட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது இதில் அன்லிமிட்டெட் ஃபீச்சர்ஸ்
அதாவது தினசரி வாழ்க்கையில் தேவைப்படுற ஃபீச்சர்ஸ். டெய்லி நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஃபீச்சர்ஸ் அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் நிறையவே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 4-wheel drive இதுதான். அதை தான் QWD அப்படின்னு சொல்கிறோம். டாடா ஹாரியர் ஈவியில் 4-wheel drive இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 டியூயல் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4-wheel driveனாவே டியூயல் மோட்டார் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு மோட்டார் இருக்கும், ரியர் வீல் டிரைவ் ஒரு மோட்டார் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா ஃப்ரண்ட் வீலில் டிரைவ் ஆகக்கூடிய மோட்டரை கட் ஆஃபும் பண்ணிக்கலாம், ரியர் வீல் மட்டும் டிரைவ் ஆகிறது இது பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ட்ரிஃப்ட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணால் ஃப்ரண்ட் வீல் கட் ஆஃப் ஆயிரும், ரியர் வீல் இருக்க மோட்டார் மட்டும் தான் ஒர்க் ஆகும். 2 மோட்டாரும் டிஃப்ரெண்ட் பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் எஸ்யூவின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய வெஹிக்கிள் வந்து இந்தியாவில் இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் எஸ்யூவி இதுதான். ஏன்னா 0 to 100 6.3 செகண்ட்ஸில் டச் பண்ணியிருக்கு. அதாவது 0 to 100 ஒரு இவ்வளோ பெரிய கார் வந்து வெறும் 6.3 செகண்ட்ஸில் டச் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க, பூஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டில். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமன் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சமன் மோட் நிறைய காம்படிட்டர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ இதில் வந்து அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் ஆகிற மாதிரியான சமன் மோட் ப்ளஸ் வந்து நிறைய பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்து ஜஸ்ட் நம்ம ஒரு இந்த டிஸ்டன்ஸ் நிற்கிறோம் அப்படின்னாவே ஒரு சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக சென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது லேண்ட் ராவரோட சேம் டிஃபெண்டர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் கூடிய சேம் பிளாட்ஃபார்மில் தான் இந்த ஈவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே இன்னொரு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் சொல்ல போகிற மெயின் ஃபீச்சர், ஈவி வெஹிக்கிள் நிறையா பார்த்துருப்பீங்க, நிறையா கார் மார்க்கெட்டில் இருக்குது, எல்லாமே ரோட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு அட்வென்ச்சர் ஒரு ஆஃப் ரோடில் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வெஹிக்கிளும் இதுதான். இது வந்து டெடிகேட்டட் ஃபார் ஆஃப் ரோடுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஃபுல் சைஸ் எஸ்யூவி இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்லையும் ட்ரைவ் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து அதை விட அதிகமாக ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் ரோட விட ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணுறது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராக் கிரால் மோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 4000 feet ஹைட்டுள்ள எலிஃபென்ட் ராக் மவுண்டன்ஸில் கிளைம் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ரோவரில் இருந்த ஒரு ஃபீச்சர் தான். அதை வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நம்ம டாடா ஹாரியர் ஈவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ராக் கிரால் மோடு யூஸ் பண்ணி தான் அந்த 4000 feet ஹைட்டு அந்த எலிஃபென்ட் ராக் மவுண்டன் வந்து இது கிளைம் பண்ணுச்சு. அந்த ஒரு முகமது அப்படிங்கிற ஒரு NFC ரைடர் சாம்பியன் அவர். ஸோ அவர் வந்து தான் அதை ட்ரைவ் பண்ணார். ஸோ அந்த மோட் யூஸ் பண்ணி தான் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மோட்ஸ் மாதிரி அடிஷனலாக 5 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக 6 டெரைன் மோட்ஸ், எல்லாத்துலேயும் ஸ்னோ, சாண்டு, மட்டு, ரோட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக 6 டெரைன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இதில் ட்ரைவ் மோட்ஸ் வேறு, டெரைன் மோட்ஸ் வேறு. டெரைன் மோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆஃப் ரோடில் ஓட்டுறோம், மலையில் ஓட்டுறோம், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்னு சொல்ல போகிற ஃபீச்சர்ஸ் EIRVMs அப்படின்னா நம்ம சென்டரில் மிரர் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த விண்ட்ஷீல்டு, இந்த ரியரில் இருக்க சீல்டு மூலிமா நம்ம பேக்கில் ரியரில் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் வந்து அதை தாண்டி இப்போ நம்ம ஒரு லக்கேஜ் ஏற்றுறோம் இந்த காரில், இது வரைக்கும் பூட்டுக்கு உள்ள ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் நம்ம லக்கேஜ் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ பின்னாடி ரியர் இந்த மிரரில் எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா தெரியும். இது பேர் தான் ஷார்க் ஆண்டனா. அந்த ஷார்க் ஆண்டனால இருக்க கேமரா மூலிமா நம்மளுக்கு இருக்க சென்டர் மிரரில் ரெக்கார்ட் ஆகும், உள்ளே இருக்க சென்டர் மிரரில். ஸோ இந்த கேமரா இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் பம்பரில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிறது வந்து மெமரி கார்டில் உள்ள ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் அந்த EIRVMஸில். அந்த மெமரி கார்டு எடுத்து நம்ம மொபைல் இன்செர்ட் பண்ணி இதில் என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஃப்ரண்ட்ல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். அது ஏதாவது டிஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் எவிடன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல கூட ஆட் ஆகும். இது வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்காக கிடையாது, இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல இது ஆட் ஆகக்கூடிய. ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு கேஸ் ஆகுது, ஸோ இது வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கேமரா மூலியமா ரெக்கார்ட் ஆகிற ஸ்டோரேஜ் வந்து அந்த ஃபைல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ். அப்புறமேலு வெஹிக்கிள் ரிவேஸ், இப்போ ஒரு மார்க்கெட் மாதிரி இந்த மாதிரி ஒரு ரஸ்ஸான் ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கோம். அந்த ரஸ்ஸான் ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ரிவேஸ் ஃப்ரண்ட்ல எப்படி வேணா ஓட்டிடலாம், கார் எல்லாரும் ஓட்டுவாங்க ஈஸியா. ஆனால் ரிவேஸ்ல வந்த வழியிலே போறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவேஸ் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அந்த ரிவேஸ் அசிஸ்ட் என்ன பண்ணுன்னா குறிப்பிட்ட ஒரு 50 மீட்டருக்கு வந்து அது ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும் மெமரியை. கார் எப்படி முன்னாடி போயிட்டு இருக்கோ அந்த 50 மீட்டருக்கு அது ஸ்டோர் பண்ணிட்டே வரும். ஸோ அந்த ரிவேஸ் அசிஸ்ட் மோடு நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் கையை எல்லாமே ஹேண்ட்ஸ், காலை வந்து லெக்கையும் ஹேண்டையும் வந்து ஃப்ரீ பண்ணிட்டா ஸ்டேரிங், கிளச்சு, ஆக்சிலரேட்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணும். ஸ்டேரிங், பிரேக்கு, ஆக்சிலரேட்டர், ஸ்டேரிங், பிரேக், ஆக்சிலரேட்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் பண்ணும். எந்த பக்கம் திருப்பணும், எப்படி பிரேக் அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எப்படி வந்துச்சோ அதே வேலை அதால் ரிவேஸ் போக முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த ஹாரியர் ஈவியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது
இதில் 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது டாட்டாவோட சேஃப்டி ஸ்டான்ஸில் இதெல்லாம் ஒரு மேண்டரியான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பேர் ஏரோ அலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரோ அலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஈவிக்காகவே டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஏரோ அலைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது மெமரி சீட்ஸ் ப்ளஸ் வென்டிலேட்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபியூல் கார்லேயே நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன் ஃபீச்சர்ஸ்னு சொல்லப்படுறதுல உள்ள இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 14.5 இன்ச் டச்ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய மேனுஃபேக்சர் பண்ண டிஸ்பிளே. இது பேக் எண்ட் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ரோக்ராமிங் போர்டு பார்த்தீங்கன்னா ஹார்மன் கார்டனோட ப்ரீமியமான ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அது. ஸோ இதுக்கு வந்து JBLோட மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. JBLோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா 2 சப்வூஃபருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டால்பி அட்மாஸ் பார்த்தீங்கன்னா தேட்டரில் எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இப்போ கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க ப்ளே ஆகிட்டு இருக்கிறத. ஸோ தேட்டரில் கிடைக்கிற டால்பி அட்மாஸோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் நியர்பை ஷோரூமில் இருக்க ஒரு ஹேரி ரிவியூவில் போய் உட்காந்து டால்பி அட்மாஸோட டெமோ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. அந்த டால்பி அட்மாஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. டால்பி அட்மாஸோட இது பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் 2 ஊஃபர் இருக்கனால அதோட எஃபெக்ட் எப்படின்னா 100% நம்ம தேட்டரில் இருக்க மாதிரியே ஃபீல் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம சாம்சங்கோட QLED வந்து சாம்சங்கோட டிஸ்ப்ளே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் ஒரு வெஹிக்கிளுக்கு டிஸ்ப்ளே மேனுஃபேக்சர் பண்ணிருக்குது. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாட்டாக்கு தான் பண்ணிருக்காங்க. அதாவது சாம்சங்கோட LED டிஸ்ப்ளே மொபைல் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான சென்சிட்டிவும் கிளாரிட்டியும் இந்த டிஸ்ப்ளே நம்மளால பார்க்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்ம டாடா அஃபீஷியல் பேஜ்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து பேசும்போது கிட்டத்தட்ட 2 நாள் நம்ம உட்காந்து பேச முடியும். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி பேக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 75-65 கிலோவாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்டரி பேக்கு. அந்த 65 கிலோவாட்டோட பேட்டரி பேக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500+ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ண முடியும். 75 கிலோவாட்டோட பேட்டரி பேக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 600+ கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ண முடியும். ஒன்று 500+, இது டாப் வேரியன்ட் வந்து 600+ ரேஞ்ச் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது இதுலேயும் வெஹிக்கிள் டு லோடு, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக சொல்லும்போது அந்த ரேஞ்ச் வந்து நம்ம டெரெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் எக்கனாமிக்கலாக நம்மளால் அந்த ரேஞ்சு சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த சிட்டி மோட் போட்டு ட்ரைவ் பண்ணணும். ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஆஃப் ரோட் மோட் போட்டு ட்ரைவ் பண்ணணும். எந்தெந்த டெரெயினில் நம்ம ட்ரைவ் பண்ணுறோமோ அதுக்கான மோடை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும். அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். நம்ம சிட்டி மோட போட்டுட்டு வந்து ஆஃப் ரோட்ல ஓட்டக்கூடாது, ஆஃப் ரோட் மோட ஓட்டு சிட்டி மோட்ல போடக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது ரேஞ்ச் வந்து வேரி ஆகும். ஆமாம், கண்டிப்பாக அது இது மட்டும் வேரி ஆகும். மற்றபடி சேஃப்டி வைஸ் சொல்லும் போது தெரியும். டாடா அப்படின்னாவே நம்பர் 1. இப்போ டாடா அப்படின்னாவே சேஃப்டி அப்படின்னா டாடா. ஸோ கார்ல வந்து நீங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சேஃபஸ்ட் கார்னா அது டாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாட்டாவோட ஓன் ஹை டென்சைல் ஸ்டீல்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளோட பாடி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இது 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங். ஸ்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் லோட் அசிஸ்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஃபீச்சர்ஸும் வந்து அவ்வளோ இருக்கு. ஆமா, அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சேஃப்டி ஸ்டான்ஸ்ல எந்த குறையுமே இருக்காது. அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 வீலுக்குமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக வந்து லெவல் 2 ADAS கொடுத்துருக்காங்க. அந்த ரேடார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் பிளேட்டுகள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேடார் சென்ஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மிடில் விண்ட்ஷீல்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய சைஸில் இருக்கிறது தான் கேமரா. ஸோ இந்த ரேடார் வந்து சென்ஸ் பண்ணி அந்த கேமரா மூலியமாக அதை ஆக்டிவேட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது வருது, ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு அனிமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக் ஏதாவது குறுக்க நாய் குறுக்க வந்தால் கூட வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் ஆகிற மாதிரி ஒரு ரேடார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் ஃபீச்சர்ஸாக சொல்லலை, நம்மளை வந்து டாட்டாலேருந்து மீடியா டிரைவ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இந்த வெஹிக்கிளை கொடுத்து ஆஃப் ரோட் பூட் கேம்பில் ட்ரைவ் பண்ண சொன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் ஸ்டன்ட்ஸோனே சொல்லலாம். அதில் வந்து இருக்க எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ப்ளஸ் வந்து ஸ்லோப்பில் எல்லாத்துலேயுமே எல்லா டெரெயின்ஸ்லையுமே வந்து டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு செட் அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஆர்டிஃபிஷியலாக. அதில் வந்து இந்த டாடா ஹேரி ரிவ்யூ ரியல் டைமில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அதை லைவாக நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஒரிஜினலாக நான் ஃபீல் பண்ணி தான் இந்த ரிவ்யூவை நான் ஃபீட்பேக் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரியல் டைமாக பண்ணும்போது தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம வந்து ஃபீச்சராக சொல்லும் போது நிறைய வீக்கில் நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேவி மாதிரி எடுத்து அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடில் அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக போட்டிருக்க ஒரு ஸ்டன்ட் ஷோஸ்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது ரியலாக நம்மளுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெவல் 2 ADAS வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவல் ஆஸ் அ பர்சனாக வந்து அவர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நாட் அ யூடியூபராக ஜஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய திங்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு ஆஃப் ரோடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார், ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் நான் கேட்கக்கூடியது
இங்கே வந்து எஸ்ஜே மோட்டார்ஸில் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் பிஃபோர் லான்ச்சே 200+ புக்கிங்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால என்ன கேட்குறேன்னா எத்தனை கலர்ஸ் இருக்கு? ஸோ கலர்ஸ் அப்படி நீங்கள் கேட்கும்போதே பக்கத்தில் எப்படி ஒரு கலர் கூட 2 இருக்கீங்க தெரியும். ஸோ இது வந்து டோட்டலாக 5 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ 5 டிஃப்ரெண்ட் கலரில் இது வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெல்த் எடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஆப்ஷன்ஸில் இந்த ஸ்டெல்த் எடிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈவிலேயே வந்து இந்த ஸ்டெல்த் எடிஷன் ஈவி ஹேரியர் ஈவி லான்ச் பண்ணும்போதே அதை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ நம்ம கிளாசி ஃபினிஷ் வேணும்னா அதர் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து மோஸ்ட் ஆஃப் த இவ்வளோ பெரிய எஸ்யூவியில் பெரிய இந்த ரக்கடான கலர்னா பிளாக் தான். ஸோ அதில் வந்து மேட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே நல்லா ஒரு மேட் கலர்ல பிளாக்ல மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் ஸ்டண்ட் பண்ணுவாங்க, அந்த அதுல வர கார்ஸ் அந்த மாதிரியான கலர்ஸ் தான் இது. காரே அப்படிதான் தெரியும். அப்படிதான் தெரியும். கண்டிப்பா. ஓகே சார், சொல்லுங்க. இப்போ எஸ்ஜே மோட்டார்ஸ்ல தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கிராண்ட் லான்ச் இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ மக்களுக்கு ஏதாவது ஆஃபர்? மக்களுக்கு ஆஃபர்னா கண்டிப்பாக புக் பண்ணுற எல்லாத்துக்குமே அட்ராக்டிவான ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா, ஐடி எம்ப்ளாயிஸா, ப்ளஸ் வந்து அந்த சீசனல் ஆஃபர்ஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகி டெலிவரி கொடுக்கும்போது அந்தந்த இதுக்கு என்ன எஸ்ஜே மோட்டார்ஸ்ல வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. ஸோ ஆஃபர் வந்து எஸ்ஜே பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, காம்படிட்டிவ்ஸ்க்காகவே ஆஃபர் கொடுப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க, அது மட்டும் தெரியும். ஓகே சார், அதே மாதிரி பிரைஸ் ஃபைனலி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதில் வந்து பேஸ் வேரியன்ட் டாப் வேரியன்ட் சொல்லிடலாம். ஸோ ஏன்னா நிறைய சொல்லி குழப்ப வேணாம். பேஸ் வேரியன்ட்டோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 21,49,000 ரூபா. டாப் வேரியன்ட்டோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,32,000 ரூபா. ஸோ இதுதான் பேஸும் டாப்பும். இதில் வந்து நடுவில் இருக்க வேரியன்ட் இருக்கு. ப்ளஸ் வந்து இதில் வந்து நம்மளுக்கு பேட்டரி பேக் பொறுத்து மாறும். அதில் வந்து டேக்ஸஸ், ஆன் ரோடு வேறு வரும், வாரண்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதில் வந்து வேரி ஆகும் ப்ரைஸ் வந்து. ஸோ இதனால் டிஃபர் ஆகும். ஆன் ரோடு ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நம்ம நம்பருக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ அவங்க கால் பண்ணி செக் பண்ணால் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ, புக் பண்ணுறதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக அவங்க கேட்டுக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஷோரூம்ஸில் இருக்கவங்க எடுத்து அவங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் ராஜா சார். ஏன்னா ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இது பார்த்தாங்க அப்படின்னாலே புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணனாலும் ஷோரூம் வரலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக இப்போ இருந்து ஸ்டாக் ரெடி ஸ்டாக் இருக்கு. ஆமாம், வந்ததும் அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வேணாலும் ட்ரைவ் பண்ணி அவங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ சார் சொன்ன மாதிரி ஆன் ரோடா இருக்கட்டும், ஆஃப் ரோடா இருக்கட்டும், ஸோ எல்லா ரோட்ஸ்லயும் கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஆனா அதுக்கான இடத்துல பண்ணனும். ஆமா, ஓகே. சோ அது மட்டும் டிஸ்க்ளைமர் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. சோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸோட ஒரு அட்டகாசமான ஒரு கார் வந்து லான்ச் ஆயிருக்கு. டாடால இருந்து ஹாரியர் ஈவி. நம்மளுடைய எஸ்ஜே மோட்டார்ஸ் நம்ம கந்தம்பட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ கந்தம்பட்டியில தான் நம்மளுடைய ஷோரூம் இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ், சர்வீஸ் எல்லாமே இங்க ஒரே இடத்துல இருக்கு. ஆமா, மெயினா வந்து அதுதான் ஹைலைட். அது மட்டும் இல்ல சவுத் சைடுல ஒரு பிரம்மாண்டமான நீங்க ஷோரூம் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். பிரம்மாண்டமான ஷோரூம் மட்டும் இல்லாம அட்டாச்சாவே எல்லாமே இருக்கு. சர்வீஸ் ஃபெசிலிட்டியும் இங்க நம்ம ஷோரூம்ல என்ட்ரை காரை பார்த்துட்டு அப்படியே சர்வீஸ் போய்க்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்க இருக்கு. ஆல் இன் ஒன். அப்படி இங்க வந்தீங்க அப்படின்னா கார் எடுத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல எது அப்படின்னாலும் அவங்களே உங்களுக்கு இங்கேயே வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு லான்ச்சா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து எஸ்ஜே மோட்டார்ஸோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி நம்மளுடைய சேலம் பிரான்ச்ல அதுவும் ரொம்ப அட்டகாசமா கொண்டாடி இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல பாருங்க. உங்களுக்கு என்கொயரிஸ் இருக்கு, இல்ல பிரைஸ் பத்தி இன்னும் எக்ஸாக்டா தெரியணும், இல்ல வந்து எனக்கு வேற ஏதாவது லோன் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி எப்போ வந்து புக் பண்ணா எப்போ டெலிவரி பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.